இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் வந்து சாதம், பாவக்காய் வறுவல், மோர் மிளகா, மோர் குழம்பு, வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பு எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. மோர் குழம்பு வைக்கிறதுக்கு வீட்லேயே உரப்போட்ட தயிர் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியாக இருக்குது இந்த தயிர். தண்ணி ஊற்றாமல் இதை அடித்து வச்சுக்கணும். அரைக்கிறதுக்கு துவரம்பருப்பு 1 ஸ்பூன், பச்சரிசி 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 2, ஒரு பெருசு ஒரு சின்னது எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே இது 3த்தையுமே நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு தேங்காவோட போட்டு அரைச்சிக்கணும். தேங்காய் வந்து ஒரு நல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். ஸோ இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். கழுவிட்டு இந்த பச்சரிசியும் துவரம்பருப்பும் நல்லா பைண்டிங்காக திக்காக இருக்கும். இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிக்குவோம். தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த சாமானையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சொல்ல மறந்துட்டேன். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி கூட ஜீரகமும் சேர்த்து அரைச்சிக்கணும். மோர் குழம்போட இன்னைக்கு நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காய் போட போகிறோம். துண்டு துண்டாக கட் பண்ணி இதை வேக வைக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு. இதெல்லாம் மொத்தமாக போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்ல மைய அரைச்சிக்குவோம். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லையா, இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியும் கழுவி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கணும். மஞ்சப்பொடி இது நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா அரைச்சது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தயிர் கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றணும். ஸோ இதை நான் சும்மா மிக்சியில் ஒரு விப்பு பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. 1 to 2 மினிட்ஸ் இது கொஞ்சம் சூடு குறையிட்டோம். அப்புறம் இந்த கடைஞ்சி வச்சுருக்க தயிரை நம்ம அதில் ஊற்றலாம். கடைஞ்சி வச்சுருக்க தயிரை ஊற்றிப்போம். தயிர் கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இது தாளித்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெயில் தாளிச்சாதான் நல்லாயிருக்கும். மோர் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.